கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். லாஸ்ட்டாக நம்ம ஆட்டோ கேல லைன் கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்காக ஒரு 3 எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் எல்லாரும் போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம எப்படி வரையன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட் யூனிட் செட் பண்ணிடலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ கமெண்ட்ஸ் வந்து டைப் கமெண்ட்ன்ற பாக்ஸ்லாம் கொடுக்க சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம அங்கே தான் கொடுக்குன்ற அவசியம் இல்லை. ஸோ நம்ம எங்கே வேணால் கிளிக் பண்ணி நம்ம கமெண்ட்டை கொடுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் செட் பண்ணிடுறேன். ஸோ செக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிராயிங் வரைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் இந்த கிராஃபிக்ஸ் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக வராது. அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் கஸ்டமைசேஷன் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டேப் நிறைய ஓப்பன் ஆகும். அதில் கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்கும். அது கம்மியாக இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்று வச்சு இது பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, கமாண்ட் கிராஃபிக்ஸ் கான்ஃபிகரேஷன் ஒரு கமாண்ட் இருக்கு. கிராஃபிக் கான்ஃபிகர்னு ஒன்று, அதை செலக்ட் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஹார்ட்வேர் ஆக்சிலேஷன் இருக்கும். ஸோ இது ஆன் பண்ணி வச்சுக்கிறோம், நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 2D டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து சாஃப்ட்வேர் மோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா இது கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 மோடு ஆக்டிவ் ஆகும், அட்வான்ஸ் மோடு அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு இது வேணாம், அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணல. ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்து நம்ம டிராயிங் எப்படி வரையன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ நான் யூனிட்ஸ்லாம் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டைனமிக் இன்புட் அப்படின்ற ஒரு கமாண்டை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒன்று இருக்கும். ஸோ அப்படியும் யூஸ் பண்ணலாம், இல்லை கீபோர்டில் F2 அழுத்தியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கர்சர் இந்த ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் பாருங்கள் கரெக்டாக. நான் F2 எழுத்துனோடனே XY வேல்யூ காட்டும். ஸ்பெசிஃபிக் ப்ளஸ் ஒன் கழிச்சு நான் மவுஸ் எங்கே ட்ராக் பண்ணணும் அங்கே வேல்யூ காட்டும். இப்போ மறுபடியும் F2 எழுத்துறோம் பாருங்க, ஸோ வேல்யூ காட்டாது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கர்சரை ட்ராக் பண்ணி நகர்த்தும் போது அது பக்கத்துலேயே கமாண்ட் அது எவ்வளோ டைமென்ஷன் எல்லாத்தையும் காட்டும். ஸோ நீங்கள் லைன் வரையும் போதும் கூட ஆங்கிள், ஸோ ஆங்கிள் இல்லை மெஷர்மெண்ட் எவ்வளோ எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையும் இதே காட்டும். ஸோ இதுதான் டைனமிக் இன்புட்டுங்க உங்களுக்கு. ஸோ இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். F2 ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க டைனாமிக் இன்புட்டில். அப்போ தான் நம்மளுக்கு தேவையான டைமென்ஷன் கரெக்டாக ஆங்கிளோ இதிலே செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூசிஸ் ஐக்கான் ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ யூசிஸ் ஐக்கான் கமெண்ட் டைப் பண்ணி ஸ்பேஸாக என்ட்ரு கொடுங்க. கொடுத்த உடனே ஆன் ஆஃப் ஆல் நோ ஆர்ஜின் இருக்கும். ஆர்ஜின் செலக்ட் டபுள் ப்ராப்பர்ட்டி, இதில் நோ ஆர்ஜினை செலக்ட் பண்ணிக்கோங்க. நோ ஆர்ஜின் செலக்ட் பண்ணினா இந்த எக்ஸ்ஒய் பாக்ஸ் வந்து இங்கே லாக் ஆகிடும். ஸோ நம்ம டிராயிங் வரையது இங்கே பண்ணி இப்படி வேணால் டிராயிங் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணுற டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இல்லை. ஸோ மறுபடியும் உங்களுக்கு பழைய நிலைமைக்கு வேணும்னா அதே யூசேஜ் ஐக்கான் கமெண்ட்டை கொடுத்து அதில் ஆர்ஜின்ற இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் அந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நோ ஆர்ஜின் யூஸ் பண்ணிக்கோங்க. இது செட் பண்ணுறதால உங்களுக்கு வரையறதுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது புதுசாக வரையங்களுக்கு. ஸோ நான் இப்போ டிராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைன் கமெண்ட் செலக்ட் பண்ணிட்டேன், ஸ்பெஷல் செலக்ட் பண்ணி 0,0 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல லாக் ஆகிடும். ஸோ ஆட்டோ ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டேட் கொடுத்து, டைனாமிக் இன்புட்டை ஆன் பண்ணுங்க F12 கொடுத்து. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் 5 கொடுத்து ஸ்பேஸ். ஸோ மேலே போகுது, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ஸ்கோரு ஸ்பேஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு ஜூம் டிஸ்பிளே வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, கிட்டே வேணும்னா ஜூம் கொடுத்து, ஸோ இல்லை கமாண்ட் ஆக்டிவேட்டர் அதனால ஓப்பன் ஆகுது. ஸ்க்ரோல் பார்லேயே மவுஸ் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வந்துச்சு. இப்போ இந்த பக்கம் 2, ஒரு 1.5. ஸோ இந்த பக்கம் ஒரு
கீழே மறுபடியும் 1 பாயிண்ட், இந்த பக்கம் 2 mm. ஸோ இந்த இடத்துல 1 mm கொடுத்துருக்காங்க. நம்ம 1 mm கொடுத்தும் நம்ம டிராயிங்கை ஃபினிஷ் பண்ணலாம். இல்லை கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பெசிஃபை நெக்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சி க்ளோஸ் அண்டோன்னு இருக்கும். நம்ம சி கொடுத்தோன்னா, சி கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகணுமோ அங்கேயே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த டிராயிங்கு முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலாக டிராயிங் வரைஞ்சி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இது டிராயிங் வந்து கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ இதை வந்து கிட்ட எடுத்துன்னு போனால் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ மவுஸில் ஸ்க்ரோல் பண்ணுற பட்டனை வச்சு நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பெருசாக்கும் அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணுற பட்டனை 2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும் ஜூமாக. ஸோ அப்படி பண்ணலாம் ஒரு ஃபோனில். இன்னொன்று, ஸோ இவ்வளோ தூரத்தில் இருக்கேன், நமக்கு இந்த இடம் மட்டும் கரெக்டாக பர்டிகுலராக ஜூம் ஆகும்னா கமாண்டில் ஜூம் டைப் பண்ணிட்டு, ஸோ இதில் மவுஸில் காட்டுற மாதிரி ஆல் சென்டர் டைனமிக் எக்ஸ்டென்ஷன் ஒன்று கமாண்ட் இருக்கும். ஸோ இ கமாண்ட் இ கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும். சரி, ஓகே. இப்போ நம்ம டிராயிங்கை வரைஞ்சாச்சு. அடுத்து நம்ம டைமென்ஷன் செட் பண்ணுவோம். ஸோ நான் பைலையில் போய் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபில் டைமென்ஷன் வச்சு கமாண்டு செலக்ட் பண்ணி டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஒன்று, இது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் அங்கே கிளிக் கொடுக்குறேன். ஸோ அடுத்து இது, space, அடுத்து இது ஸ்பேஸ், அடுத்து இது ஒன்று, இந்த பக்கம் ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் எல்லாமே செதறி கிடக்குது. ஸோ இதை எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தையும் கீழே இந்த இடத்துல கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கமாண்டில் டி கொடுத்து ஸ்பேஸ் கொடுங்க. ஸோ டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸ்குள்ளே மாடிஃபைன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு லைன்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸ் ஒன்று இருக்கும். இதில் ஏரோ சைஸ் இருக்குது, 2.5 இருக்குது. ஏரோ சைஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, அந்த இந்த லைன் வருது அந்த ஏரோவோட சைஸ் தான். இது 2.5 இருக்கு. நம்மளோட டிராயிங்கோட மொத்த சைஸே 5 mm தான். 2.5 இருந்துச்சுன்னா அது பெருசாக தான் இருக்கும். அதனால ஒரு 0.5 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் போங்க. ஸோ டெக்ஸ்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2.5 இருக்கு. அதே இதுதான் டிராயிங்கில் வந்து மொத்தமாக 5க்கு 4 அந்த மாதிரி சைஸ் தான் இருக்குது. இது டெக்ஸ்டோட ஹைட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்மளுக்கு டெக்ஸ்டோட ஹைட்டும் அதிகமாக தான் தெரியும். ஸோ இதோட ஹைட்டும் ஒரு 0.5 கொடுத்துருவாங்க. கொடுத்து ஓகே கொடுத்துருவாங்க. ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண இருக்கிறது எல்லாமே இந்த வேல்யூக்கு வேல்யூ செட் ஆகிடும். ஸோ செட் கரண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணி பாருங்கள், எல்லாம் செட் ஆகிடும் வேல்யூ. இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ எல்லாம் சைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஆனால் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒன்று வெளில இருக்குது, இது ஒன்று வெளில இருக்குது, மாறி இருக்குது. ஸோ இதை எப்படி செட் பண்ண பார்த்தீங்கன்னா மறுபடியும் செலக்ட் பண்ணி டைமென்ஷன் சைடுக்குள்ளே போங்க. இல்லை மாடிஃபை போயிட்டு ஸோ 15 இருக்கிறன்ற டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்வேஸ் கீப் டெக்ஸ்ட் பிட்வீன் எக்ஸ்டர்னல் லைன்ஸ்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அதாவது நம்ம வரைகிற லைனுக்கு மேலே தான் இந்த டெக்ஸ்ட் இருக்கணும்னு சொல்லி நம்ம இதில் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து செட் கரண்ட் கொடுங்க. அப்ளை ஆகிடும். அப்ளை ஆனோடனே க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க பாக்ஸ் உள்ள வந்துச்சு எல்லாம். சரி, ஓகே. நம்ம இப்போ அடுத்த டிராயிங் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் போய் பைலையில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த டிராயிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டிராயிங்கோட டைமென்ஷன் இதுதான். இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. ஸோ இதை மட்டும் தான் நோட் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு வரையணும். ஸோ இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லைன் கமெண்ட்டை சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். 0,0 ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ மேலே இந்த பக்கம் 7,
ஸோ இந்த பக்கம் 10, கீழே இந்த சைடு வந்து 7, கீழ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ அந்த ரெக்டாங்கில் வரைஞ்சி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த உள்ளே இருக்கிற இந்த டிராயிங் வரையணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டைமென்ஷன் 2 2, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் மட்டும் கொடுக்கல. ஸோ நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். ஸோ இதை ஸ்டார்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2,2 கொடுத்துருக்குறாங்க. ஸோ லைன் கமெண்ட்டை செலக்ட் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்னு கேட்கும். அதில் 2,2ன்னு கொடுங்க. கொடுத்ததும் ஏரோ மார்க் மேலே வச்சு ஸோ இதுலேருந்து ட்ரா பண்ணி வந்து மேலே 2 mm, ஹரிசாண்டலாக 2 mm. ஸோ டிக்கெட்டாக வந்து டைமென்ஷன் இது கொடுக்கல. இது எப்படி கால்குலேட் பண்ணால் ஸோ 4 இந்த பக்கம் 2 பிரச்சனை மிச்சம் 2 தான் இருக்கும். ஸோ அதனால மேலே 2 mm தான் அது. ஸோ இந்த பக்கம் 2 mm. ஆக்சுவலாக நீங்கள் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி லைன் கட் ஆயிடுச்சுன்னா ஸோ க்ளோஸ் பண்ணும்போது கடைசியாக எங்கே விட்டமோ அங்கே க்ளோஸ் ஆகுது. அதனால வரையும் போது கரெக்டாக கண்டினியூஷன் நீங்கள் விடாமல் வரைங்க. நான் இதை டெலிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வரைய லைன் கமெண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2,2, மேலே 2, ஹரிசாண்டலாக 2, மறுபடியும் மேலே 2, இந்த பக்கம் 2, கீழே 4. ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே டைனமிக் இன்புட்ல எடுத்துன்னு போய் வச்சுன்னா 4 mm காட்டுது. ஸோ நம்ம 4 mm கொடுத்து ட்ரா பண்ணலாம், இல்லை சி கொடுத்தும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம சி கொடுத்தே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் இந்த டிராயிங்கு. ஸோ இந்த டிராயிங்க்கான டைமென்ஷன் நீங்களே கொடுத்துருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டிராயிங் ஓப்பன் பண்ணி அதை எப்படி வரையன்றதை பார்ப்போம். சரி, நம்ம நெக்ஸ்ட் டிராயிங்கை பார்ப்போம். ஸோ இந்த டிராயிங் தான் நம்ம அடுத்து வரைய வேண்டியது. இதில் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து 1.6, 0.4, கீழே இங்கே வந்து இதுலேருந்து அப்படியே போகுது டைமென்ஷன் 0.6. ஸோ வரைஞ்சி அப்படியே க்ளோஸ் ஆகுது. ஸோ இதில் மேக்ஸிமம் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 1.6, மினிமம் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 0.2 இருக்குது. ஸோ 0.2ன்றப்ப நீங்கள் ஹெச்சோட ஹைட்டும் அந்த ஏரோவோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக கொடுத்தா தான் ஸோ டைமென்ஷன் வந்து கிளியராக தெரியும். அப்போ இதை விட கம்மியானா 0.1 கொடுக்கலாம். ஸோ அதை விட கம்மியான மைக்ரான் லெவல் தான் கொடுக்கணும். ஸோ நம்ம வரைஞ்சி முடிச்சுட்டு அது எப்படி கொடுக்குன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சி இது பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். ஸோ ஓகே, நான் இப்போ கேடோ ஓப்பன் பண்ணி லைன் கேமரா செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணிப்போம் 0,0 செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஸோ இந்த சைட்ஸில் ஆன்டி கிளாக் வைஸில் வரும். ஸோ மவுஸ் ஜூம் பண்ணிவிட்டு 1 mm. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா 0.2 போகுது வெர்டிக்கலாக 0.2, இந்த பக்கம் 0.4. இதில் நம்ம மேலே இன்னொரு லைன் போகணும் 0.3 சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸோ அண்டோவுக்கு வந்து யூ கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அண்டோ வந்துடும். இன்னொரு தடவை அண்டோ கொடுக்கணும். ஒன்றுலேருந்து 0.2 மேலே போகுது. இந்த பக்கம் 0.3, ஸோ மறுபடியும் மேலே 0.3. ஸோ அப்புறம் இந்த சைடில் 0.4 போகுது. 0.4 ஸ்பேஸ் கீழே பார்த்தீங்கன்னா 0.3 அண்ட் ப்ளஸ் 0.2ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட்டர் ஆட் பண்ணி 0.5ன்னு சொல்லலாம், இல்லை நம்மளே மேனுவலாக ஆட் பண்ணி சொல்லலாம். ஸோ இதை கூட்டினாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதில் 0.5 தான் வரும்ன்ட்டு. ஆனால் கொஞ்சம் டைமென்ஷன் கண்டுபிடிக்க முடியாத இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ஆட் பண்ணி நம்ம போட வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கோட் பட்டன் இருக்கும். ஸோ சிங்கிள் கோட் டபுள் கோட்னு இருக்கும். ஷிஃப்ட் யூஸ் பண்ணால் டபுள் கோட் வரும். நம்ம சிங்கிள் கோட் கொடுத்து சிஏஎல் அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தோன்னா எக்ஸ்பிரஷன்ற ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ 20 + 30, 25 + 270 அந்த மாதிரி எவ்வளோ வேல்யூ வேணால் கொடுத்து நம்ம ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.2 + 0.3. ஸோ இதை கொடுத்து என்ட்ரு கொடுத்து டேரக்ஷனை மட்டும் நீங்கள் எந்த பக்கம் போகணும்னு வச்சிங்கன்னா அதே
கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ இதை நான் இன்னொரு இடத்துல வரும், நான் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம கொடுத்துருக்க டைமென்ஷன் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிராயிங்லேருந்து 0.4, ஸோ மேலே இதோட 0.8 போகுது, 8 இன்சைட் 0.2, அதுலேருந்து மேலே ஒரு 0.4, மறுபடியும் இந்த பக்கம் 0.2, மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணி இது பண்ணிக்கிறேன். மேலே இன்னும் ஒரு 0.4, இந்த பக்கம் ஒரு 0.5. கீழே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பாரு, 0.2ன்னு. 0.2 முடியும் லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் போகுது 0.4, மேலே ஒரு 0.2, இந்த பக்கம் 0.2. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 0.2 + 0.6ன்னு இருக்கு. ஸோ அதை கொடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மெத்தட் தான். என்ட்ருக்கு பக்கத்து லெஃப்ட் சைடில் இருக்கிற சிங்கிள் கோட் பட்டன் அடிச்சுங்க ஃபஸ்ட்டு. அடிச்சுட்டு கால்குலேட்டர் கமாண்டில் CAL கொடுத்து ஸ்பேஸ் கொடுங்க. எக்ஸ்பிரஷன் ஓப்பன் ஆகும். இப்போ 0.6 + 0.2 கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா 0.8 அதுவே கால்குலேட் ஆகிடும். சாரி, ஸ்பேஸ் இல்லை, என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதுவே கால்குலேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 0.6 கொடுத்துருக்காங்க கீழே டைமென்ஷன். ஆனால் இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.4. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 0.2 மைனஸ் பண்ணி தான் இந்த பக்கம் வந்திருக்கு. அதனால் இது 0.4 தான் டைமென்ஷன். இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். 0.6லேருந்து 0.2 மைனஸ் பண்ணால் 0.4 கிடைக்கும் அது. ஸோ எனக்கு வேல்யூ தெரிஞ்சதுனால 0.4 அப்படியே கொடுத்துட்றேன். ஸோ இதுலேருந்து கீழே 0.4, ஸோ மறுபடியும் இதுலேருந்து 0.6 போகுது. ஸோ மேலே போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம மறுபடியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். சிங்கிள் கோட் பட்டன், கால்குலேட்டர், ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. 0.4 + 0.6 + 0.2 என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மேலே கரெக்டாக அதோட கூட்டி அது எவ்வளோ வந்திருக்கோ அதுவே எடுத்துக்கும். ஸோ இந்த பக்கம் 0.4 ரொம்ப இருக்கு. இந்த பக்கம் வந்து 1.6 என்ட்ரு கொடுத்துருங்க. க்ளோஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இந்த டிராயிங்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த டிராயிங்க்கு எப்படி டைமென்ஷன் கொடுக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம பைலேயரில் செலக்ட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதை விட்டுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டைமென்ஷன் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ISO 25 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி 2 டைமென்ஷன் இது பண்ணுற இது இருக்குது, ஸ்டைல் இருக்குது. ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு எதனா புதுசாக வேணும்னா நம்மளே புதுசாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நியூன்னு இருக்கும், செட் கரண்ட்க்கு நியூ மாடிஃபை அப்படின்னு. ஸோ இந்த ஃபார்மேட்லேயே செலக்ட் பண்ணி நம்மளுக்கு இதுலேயே இது மாதிரி காப்பி பண்ணி ஒன்று ஜென்ரேட் பண்ணலாம். ISOலையும் ஒன்று நியூ ஃபார்மேட் ஒன்று ஓப்பன் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம செலக்ட் பண்ணி ஒன்று நியூ ஒன்று ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் இதில் இன்னும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் புதுசாக ஒரு கரண்ட் ஸ்டைல். ஸோ ஸ்டாண்டர்டில் வச்சு நியூ கொடுக்குறேன். நியூ கொடுத்து ஸ்டைல் நேம் கேட்குது. நான் பிலோ 1 mm இருக்கிறதால B1 Mன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் ஸ்டாண்டர்ட்னு காட்டுது. ஸோ ஸ்டாண்டர்ட் தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கிது. கண்டினியூ கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு தனியாக ஒரு நியூ டைமென்ஷன் ஸ்டைலில் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம மொத்த இதையும் செலக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வேல்யூ மட்டும் டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப வேல்யூ கம்மியாக இருக்குதால நான் இதை செலக்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறோம். இல்லை லைனில் போகிறோம். இது பை பிளாக்ல கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவைன்னா. எல்லோ கலரு, ஒயிட் கலரே இருக்கட்டும், நம்ம வச்சுப்போம். சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸ் பார்த்தீங்கன்னா ஏரோ சைஸ் பார்த்தீங்கன்னா 0.05 கொடுத்துருக்கேன். அப்போ தான் கரெக்டாக ஓரளவுக்கு டைமென்ஷன் கிளியராக தெரியும். ஒரு 0.2லாம் கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூவோட கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ டெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்டோட ஐட்டம் 0.05 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டில் வந்து
ஆல்வேஸ் கீப் பீட்டிங் எக்ஸ்டர்னல் லைன்ஸ் இது கொடுத்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரைமரி யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ப்ரெசிஷன் பார்த்தீங்கன்னா 0.004 4 டிஜிட் இருக்கு. ஸோ கொடுத்தனா நம்மளுக்கு இந்த வேல்யூ தான் வரும். நம்மளுக்கு இந்த வேல்யூ வச்சு கொடுத்தா 2 டிஜிட் நம்பர் வரும். சரி, நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இதில் டெசிமல் செப்பரேட்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ இது கீழே ஓப்பன் பண்ணி பீரியட் கமா ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா கமா இருக்கும். ஸோ இந்த கமா வச்சு தான் அவங்களுக்கு வேல்யூ இது பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அதுலேயும் அங்கே வந்திருக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணது பிம்பு தான். இதை வச்சு செட் கரண்ட்னு கொடுத்துருங்க. கரண்ட்ல அப்ளை ஆகிடும். அப்ளை ஆனாலும் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம டைமென்ஷன் கொடுப்போம். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா டைமென்ஷனில் வந்து இந்த ப்ரெசிஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பரில் வருது. ஸோ கமாவும் வருது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணோம்னா அது கரெக்டாக மாறிடும். அதில் நம்ம போயிட்டு டைமென்ஷன் கொடுப்போம். கொடுத்து ஸோ இதுலேருந்து செலக்ட் பண்ணி மாடிஃபை பண்ணோன்னா உங்களுக்கு வேற எதுவும் ஒன்று இருக்கும், அது மாறாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா புதுசாக கிரியேட் பண்ண ஸ்டைல் பிம்னு ஒன்று, ஸோ B1 M1. ஸோ இதில் போய் தான் நம்ம மாடிஃபை பண்ணோம். மாடிஃபை போயிட்டு ஸோ ப்ரெசிஷன் வேல்யூ வந்து 0.00 வச்சுப்போம். டெசிமல் பேராமீட்டர் வந்து டெசிமல் செப்பரேட்டர் பீரியட் வச்சு கொடுத்துரும். ஸோ பீரியட் கொடுத்து தான் ஃபுல் ஸ்டாப் வரும். ஸோ நம்ம இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா கமா இருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அதை கமா வச்சு கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு அந்த கமா வந்துருக்கு. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறதை வச்சு தான் கரெக்டாக அதில் வரும். ஸோ இப்போ ஓகே கொடுத்து செட் கரண்ட் கொடுங்க. கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லை இப்போ பாருங்க கரெக்டாக வந்துடும். 0.40, 0.30, 0.60 வந்துட்டு. இல்லை அவ்வளோதான் இந்த வீடியோ மொத்தமாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைன் கமெண்ட்டை வச்சு எப்படி ஆங்கிளில் ட்ரா பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ எக்ஸசைஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு தடவை. டவுட்னா அந்த கமெண்ட்டில் கொடுங்க, கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.